கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோவில் நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த 5ஆம் அதிகாரத்துக்கு ஆண்டவரே ஒரு பேர் வச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆதாமின் வம்ச வரலாறு. இப்போ ஆதாமுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் பிறந்தாங்க, அவங்களாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாங்க அப்படின்ற காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமுடைய மொத்த ஆயுசு நாட்கள் 930 வருஷம். அவருக்கு 130 வயசு ஆகும்போது சேத் அப்படின்னு ஒரு மயம் பிறக்கிறாரு. நம்ம ஏற்கனவே போன அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், காயின் ஆபேல் அப்படின்னு 2 பேர் அவருக்கு பிள்ளைங்க உண்டு. இது 3ஆவதாக பிறந்த நபர். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற 3ஆவது நபர் இவர் சேத். அவர் மொத்தமாக 930 வருஷம் உயிரோடு இருந்து அவருக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. ஆனால் வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது எந்த நபர் அப்படின்னு பார்த்தோன்னா 130 வயசு ஆகும்போது சேத் அப்படின்னு ஒரு மனுஷனை அவர் பெற்றெடுக்கிறார். இவரை குறித்து வேதம் சொல்லுது. இப்போ இந்த சேத் மொத்தமாக எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா 912 912 இயர்ஸ் அவர் உயிரோடு இருந்திருக்கிறாரு. இப்போ இந்த சேத்துக்கு 105 வயசாகும்போது அவர் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அந்த பிள்ளையின் பேர் என்ன அப்படின்னா ஏனோஸ். இந்த ஏனோஸ் மொத்தமாக எவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்தார்னா 905 வருஷம் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். இவருக்கு 90 வயசு ஆகும்போது கேனான் அப்படின்னு ஒரு மனுஷனை பெற்றெடுக்கிறார். இந்த கேனான் 4வது தலைமுறை. ஆதாம்லேருந்து கேனானுக்கு 4வது தலைமுறை ஆயிடுச்சு. இந்த கேனானுடைய மொத்த உயிர் வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 910 வருஷம், அதாவது 910 இயர்ஸ் மொத்தமாக அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். இவருக்கு 70 வயசில் ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் மஹலாலேயேல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மஹலாலேயேல் 5வது தலைமுறை. இவருடைய மொத்த ஆயுசு நாட்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 895 வருஷம் இவர் உயிரோடு இருந்திருக்கிறார். இவருக்கு 65 வயதாகும் போது யாரேத் அப்படின்னு ஒரு பையனை பெற்றெடுக்கிறாரு. அவருடைய மொத்த ஆயுசு நாட்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 962. இந்த யாரேத் 6வது தலைமுறை. இப்போ இந்த யாரேத்துக்கு 162 வயசு ஆகும்போது ஏனோக்கு அப்படின்னு ஒரு மனுஷனை பெற்றெடுக்கிறார். ஏனோக்குடைய மொத்த ஆயுசு நாட்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 365 வருஷம் இவர் உயிரோடு இருந்திருக்கிறாரு. இவர் 7ஆம் தலைமுறை. இந்த ஏனோக்குக்கு 65 வயசு ஆகும்போது அவர் ஒரு பையனை பெற்றெடுக்கிறாரு. அந்த பையனுடைய பேர் மெத்தூசலா. மெத்தூசலாவுடைய மொத்த வாழ்நாள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 969. இவர் இந்த மெத்தூசலா 8வது தலைமுறையாக நம்ம பார்க்குறோம். அடுத்து 9வது தலைமுறை யார் அப்படின்னு பார்த்தோன்னா லாமேக்கு. மெத்தூசலாவுக்கு 187 வயசாகும்போது லாமேக்கை பெற்றெடுக்கிறார். இவங்க ஒருத்தர் தான் அடுத்தடுத்து பிறந்த பிள்ளைகளா அப்படின்னா அப்படி கிடையாது, நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. அவங்களுடைய மொத்த ஆயுசு நாட்கள்லாம் பார்த்தோன்னா 900 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கும்போது நிறைய பிள்ளைங்கள் பிறந்திருக்காங்க. ஆனால் வேதாகமத்தில் அடுத்தடுத்த சந்ததியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு பேர் எழுதப்பட்டவங்க இவங்க. இப்போ இந்த லாமேக்குடைய மொத்த வாழ்நாள் வருஷங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 777 வருஷம் அவர் மொத்தமாக உயிர் வாழ்ந்த நாட்கள். அதில் லாமேக்குக்கு 182 வயசாகும்போது நோவா அப்படின்ட்டு ஒரு மனுஷனை பெற்றெடுக்கிறாரு. இந்த நோவா தான் 10வது தலைமுறை. ஸோ ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் நமக்கு 10 தலைமுறைகளை கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். அதிகமாக உயிர் வாழ்ந்தது யார் அப்படின்ட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதிகமாக உயிர் வாழ்ந்ததுலேருந்து குறைவாக இந்த 10 தலைமுறையில் குறைவாக உயிர் வாழ்ந்தவங்க வரைக்கும் நம்ம அப்படி வயது அடிப்படையில் நம்ம பிரித்து பார்க்கலாம். 930 வருஷங்களை தாண்டி மோர் தென் 930 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3 பேர் வர்றாங்க. அதில் முதல் ஆள் மெத்தூசலா. மெத்தூசலா தான் வேதாகமத்திலே அதிகமாக உயிர் வாழ்ந்த ஒரு நபர். வாழ்ந்த வருஷம் எவ்வளோ நம்ம பார்த்தோன்னா 969 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு நெருங்கி அவர் போயிட்டார். மெத்தூசலா 969 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார். அடுத்து 2வது படியாக அதிகமாக உயிரோடு இருந்தது யார் அப்படின்னா யாரேத். 3வது அதிகம் உயிர் வாழ்ந்த நபர் யார் அப்படின்னா ஆதாம். இவங்க 3 பேர் தான் 930 30 தாண்டி மோர் தென் 930 இயர்ஸ் உயிர் வாழ்ந்தவங்க இவங்க 3 பேர். அடுத்து 900 வருடங்களை கடந்து உயிர் வாழ்ந்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயும் ஒரு 3 பேரை நம்ம பிரிக்கலாம்.
912 வருஷம் உயிர் வாழ்ந்தார் இந்த சேத். அடுத்து 910 வருஷம் உயிரோடு இருந்தது யார் அப்படின்னா கேனான். அடுத்து மூன்றாவது 905 வருடங்கள் உயிர் வாழ்ந்து ஏனோஸ் அப்படின்றவர் உயிர் வாழ்ந்த நாட்களை நம்ம பார்க்குறோம். அடுத்து 800 வருஷத்தை கடந்து வாழ்ந்தது மகலாலயேல். 895 வருஷம் அவர் உயிரோடு இருந்திருக்கார். இதுக்கு அடுத்து 700 வருடத்தை கடந்து உயிர் வாழ்ந்தது யார் அப்படின்னா லாமேக்கு. இவங்களுக்கு 777 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார். அடுத்து நோவாவின் மொத்த ஆயுசு நாட்களை பற்றி அடுத்து வருகிற அதிகாரங்களில் நம்ம பார்க்கலாம். இந்த 10 தலைமுறைகளே ரொம்ப குறைவான ஆயுசு நாட்களை கொண்டவர் யார் அப்படின்னா ஏனோக்கு தான். ஏனோக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வசனம் 21 24 வரைக்கும் ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இப்படியா 23வது வசனத்திலும் 24வது வசனத்திலும் நம்ம பார்க்குறோம். அவர் உயிரோடு இருக்கையிலேயே கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தது நிமித்தமாக உயிரோடு இருக்கும்போதே அவர் அப்படியே எடுத்துக்கொண்டார். இவருடைய மரணம் சாதாரண மரணம் கிடையாது. ஆண்டவர் அப்படியே அவர் உயிரோடவே அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அவர் காணப்படாமற் போயிருக்கிறார். அப்படியா நம்ம இந்த ஏனோக்கை பற்றி பார்க்குறோம். உயிரோடு இருக்கும்போதே எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் மனிதன் யார் அப்படின்னா இந்த ஏனோக்கு தான். அடுத்த காரியமாக நம்ம இந்த பெயர்களுக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இந்த 10 தலைமுறை மனிதர்களுடைய பெயர்கள் இருக்குது பாருங்கள். இந்த பெயர்களை மொத்தமாக இது எல்லாமே எபிரேய பெயர்கள். எபிரேய பெயர்களை நம்ம எபிரேய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த அர்த்தத்துக்கு தமிழில் மொழிபெயர்த்தா என்ன கிடைக்கிது, அப்புறம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத ரெண்டையும் பிரித்து நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ ஆதாம் என்கிற பேருக்கு தமிழில் பார்த்தோம் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மனிதன். இது அப்படியே இங்கிலீஷில் மேன் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அவருடைய பையன் சேத்துக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தோன்னா நியமிக்கப்பட்ட அப்படின்னு பொருள்படுது. அதே இங்கிலீஷில் சேத் அப்படின்னு பார்த்தோன்னா அப்பாயிண்டட் அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து ஏனோஸ், சேத்துடைய மகன் ஏனோஸ். ஏனோஸ் என்ற பெயருக்கான அர்த்தம் மரணம். அதே இங்கிலீஷில் மார்டல் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேனான் என்ற பெயருக்கு துக்கம் என்று பொருள்படுது. அதே இங்கிலீஷில் கெய்னன் அப்படின்னா சாரோ அப்படின்னு அர்த்தம். அடுத்த பிறந்த பையன் பேர் மகலாலயேல்னு பார்த்தோம். இந்த மகலாலயேல் என்ற மீனிங் தேவனுக்கு மகிமை. அதாவது ஏல் என்றால் தேவன் என்று பொருள்படுது. மகலால் அப்படின்னு கொடுத்தோன்னா மகிமை என்பது பொருள். அப்போ மகலாலயேல் அப்படின்னா தேவனுக்கு மகிமை என்று அதுக்கு பொருள்படுது. இங்கிலீஷில் ப்ரைஸ் ஆஃப் காட். மகலாலயேல் அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் காட். இப்போ அடுத்து யார் பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யாரேத் பார்த்துருந்தோம்ல, மகலாலயேலோட பையன் யாரேத். இந்த யாரேத் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மேலிருந்து கீழ் இறங்கினவர் என்ற அர்த்தம். இங்கிலீஷில் யாரேத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீ ஹூ டிசெண்டட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பிறந்தவர் ஏனோக்கு. ஏனோக்குக்கு என்ன பொருள் அப்படின்னா போதிப்பவர் என்று பொருள். இங்கிலீஷில் டீச்சஸ், த ஒன் ஹூ டீச்சஸ் அந்த அர்த்தம். அடுத்து மெத்தூசலா அப்படின்ற பேருக்கான அர்த்தம் என்ன வருது அப்படின்னா அவருடைய மரணம் ஜலப்பிரளயத்தை கொண்டு வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் ஹிஸ் டெத் பிரிங்ஸ் ஃப்ளட் அப்படின்னு இருக்குது. அடுத்து லாமேக்கு என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னா தாழ்மைப்பட்ட, அதாவது சிறுமைப்பட்ட அந்த அர்த்தம் கொள்ளுது. அதே இங்கிலீஷில் லோ இல்லைன்னா டு பி லோ அப்படின்னு இருக்குது. அடுத்து 10வது ஆள் நோவா. அவருடைய பேரின் அர்த்தம் ஆறுதல் அளிப்பவர். இங்கிலீஷில் பார்த்தோன்னா திஸ் ஒன் வில் கம்ஃபர்ட் அப்படின்றது இந்த அர்த்தங்கள். இப்போ இந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கம்பைன் பண்ணி வாஸ்து பார்த்தோம் அப்படின்னா மனிதன் நியமித்த மரணம் துக்கத்தை கொண்டு வருது. ஆனால் தேவனுக்கு மகிமையாக மேலிருந்து கீழ் இறங்கினவர் அவர் போதிக்கிறவராக இருப்பார். அவருடைய மரணம் தாழ்மைப்பட்ட சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த 10 தலைமுறையினருடைய பேர்ல இருந்து எடுக்கப்படுகிற அர்த்தம்.
இது வந்து எதை குறித்ததான வெளிப்பாடு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான வெளிப்பாடாக நம்ம இதை பார்க்குறோம். இந்த காரியத்தை என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் எனக்கு சொல்லிக் கொடுத்த வெளிப்பாடு. அடுத்து நோவாவுக்கு 3 பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. அதுதான் கடைசி வசனமாக இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த 3 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சேம், காம், யாபேத் அப்படின்னு நோவாவுக்கு 3 பிள்ளைகள். அவருக்கு 500 வயசாக இருக்கும்போது இந்த 3 பிள்ளைகளையும் பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் பார்க்குறோம். அவருக்கு 500 வயதாகும்போது இந்த பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் 11வது தலைமுறையாக மாறுறாங்க. இதிலிருந்து கர்த்தரை பற்றி நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு தலைமுறையினரும் வாழ்கிறாங்க, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்குது. அந்த அத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் ஒருத்தரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். மொத்தமாக ஆதாமுடைய ஆயுசு நாட்கள் 930 வருஷம் அவர் உயிரோடு இருந்தாலும், அவருக்கு 130 வயது ஆகும்போது அவருக்கு பிறந்த சேத்தை குறித்து ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு தலைமுறையினர்னு எடுத்தோன்னா அதில் அத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் கர்த்தர் ஒரு நபரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் நிமித்தம் ஒரு நோக்கமானது நிறைவேறுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த பெயரின் அர்த்தங்களெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த மனிதன் எதற்காக பிறந்தான், அவன் எதை அடையாளப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து பார்த்தோம். ஆக தேவன் வந்து ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை வந்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறார். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன வாழ்க்கை படமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, உலகத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருந்தாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார், நம்ம அழைத்திருக்கிறார் அப்படின்னா நம்ம எவ்வளோ விசேஷித்தமானவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக அதிலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. நம்மளுடைய பிறப்பை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு அதை தெரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம அதை கேட்டு ஆண்டவர்கிட்ட அந்த வெளிப்பாடை வாங்கி கொள்ளணும். அந்த நோக்கத்தை நம்ம தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்துக்காக நம்ம வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். இன்னும் கர்த்தருக்குள்ளே கனி கொடுக்குற வாழ்க்கையை நம்ம வாழலாம். அடுத்து 2வதாக என்ன பார்க்குறோம், இந்த அதிகாரத்துலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, தலைமுறைகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது வந்து நமக்கு நல்லாவே தெளிவாக புரிய வருது. 10 தலைமுறைகளை ஆண்டவர் வந்து உலகத்தை படைத்து முதல் 10 தலைமுறை அதை ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காருன்னா அவர் எவ்வளவு விசேஷித்த தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்கள். யாராவது இப்படி எழுதி கொடுக்க முடியுமா? முதல்ல பிறந்த மனுஷன்லேருந்து 10 தலைமுறைகளை கண்டிப்பாக வந்து வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அவரே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறதுனால அவர் அழகாக நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். நம்மளுடைய தாத்தா பாட்டியோட அப்பா அம்மா யாருன்னு கேட்டால் நமக்கு எத்தனை பேருக்கு நம்ம சொல்ல தெரியும் அப்படின்னு டவுட்டு தான். அழகாக ஆண்டவர் ஒவ்வொரு தலைமுறையாக அறிந்த தேவன் 10 தலைமுறைகள், முதல் 10 தலைமுறைகளை நமக்கு எழுதி கொடுத்து அதற்கான ஒரு வெளிப்பாடு அந்த 10 பேருக்குள்ளே வச்சு 10 தலைமுறைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காருன்னா அவர் எவ்வளவு விசேஷித்தமான ஒரு மகிமை உள்ள தேவனாக இருக்கிறாருன்னு பாருங்கள். இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிற வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய தலைமுறைகளையும் நிச்சயமாய் அறிவார். அதனால் அடுத்த சந்ததியை குறித்து அடுத்த தலைமுறைகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு காரியம் நம்ம செய்தால் போதும். நம்ம ஆண்டவரை எப்படி பற்றி பிடித்து கொள்ளணும், அவரை எப்படி சேவிக்கணும், அவரை எப்படி தொழுது கொள்ளணுன்றதை சொல்லி கொடுத்துட்டோன்னா அது அந்த பிள்ளைகளுக்கு நல்லது. அவர்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். அவர்களை அடுத்த தலைமுறையினரை கர்த்தரை வழிநடத்துவார். அடுத்த தலைமுறையினருக்கு பணம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, கர்த்தரை பற்றிய அறிவு, இந்த வேத அறிவு, ஜெபத்தின் வல்லமை, இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருக்குள்ளே வளருகிற காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதாய் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு இது முடியும். அதை விட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆண்டவர் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வார், அந்த பிள்ளைகளை அவரே வழிநடத்தி செல்லுவார், தலைமுறைகளை கர்த்தர் தாங்கி நடத்துவார் என்று இந்த அதிகாரத்திலேருந்து நமக்கு தெரியுது. 3வது காரியமாக இந்த அதிகாரத்தில் என்ன நம்ம பார்க்குறோம், புரிய வர்ற காரியம் என்ன அப்படின்னா, ஏனோக்கு சஞ்சரித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் உயிரோடு இருக்கும்போதே ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கை பாடத்துக்கு எப்படி எடுத்துக்கிறது, தேவனோட சஞ்சரிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட இருதயம் எப்போதும் தேவனோட கனெக்ட் ஆகியே இருக்கிறது தான் சஞ்சரிக்கிறது. அப்படின்னா வேறு எந்த வேலையும் செய்யாமல் பைபிளோடய உட்காந்துருக்கிறது, ஜெபிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை நாட்களில்
டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு பார்க்கணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நமக்கு எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது, என்னோடய டயத்தை எதெல்லாம் எடுத்துக்கிறது, அதிகமாக நான் எந்தெந்த காரியங்களில் என்னோடய நேரத்தை நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து ஒரு நோட்டு பென் எடுத்து உட்காந்து எழுதணும். எழுதி பார்க்கணும். நான் எதுக்கு அதிகமான நேரம் செலவு பண்ணுறேன். இதை வந்து அதிகமாக யாருமே செய்கிறதே கிடையாது இந்த நாட்களில். இது ஒரு நல்ல பழக்கம். டெய்லி எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன், எத்தனை மணிக்கு படுக்க போகிறேன், நான் என்னென்ன வேலைகள்லாம் இந்த நாளில் செய்திருக்கேன் அப்படின்றத நம்ம எவ்ரிடே நம்ம எழுதி கொண்டே வந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எந்த இடத்துல நம்ம விழுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற காரியம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடித்திட முடியும். இப்போ இது வந்து எது செய்யக்கூடாது, டோன்ட் டூ அப்படின்ற இதில் வந்து கேட்டகரியில் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்கிறேன். ஒன்று, நம்ம ஆண்டவரை வந்து ஏதாவது ஒரு நாமத்தை கொண்டு தான் அறிந்திருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாமத்தில் ஆண்டவர் அறிமுகமாகிற தேவனாக இருப்பார். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டேன் அப்படின்னா, யெகோவா ஷம்மாவாய் நான் அவரை அறிந்து கொண்டேன். என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருக்கிறவர்னு நான் அதை அறிக்கை செய்து கொண்டே இருப்பேன். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பழக்கம். அப்படி நான் அறிக்கை செய்ய தேவையில்லாத சிந்தைகள் எதுவும் வராதபடிக்கு காத்துக்குள்ள அது எனக்கு உதவியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதோடு சேர்த்து துதிக்கலாம். வந்து எப்போதுமே துதித்து கொண்டே இருக்கிறது அதுவும் அதிகமான நன்மையை தரும். அதனால நம்ம துதித்து கொண்டே இருக்கிறது, ஆண்டவரோட சஞ்சரிக்கிறது, கனெக்ட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக அதுவும் இருக்கும். அடுத்த 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தியானம். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் எடுத்து வாசிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதிகாரத்தில் ஒரு வசனம் ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் பேசியிருப்பார். அந்த ஒரு வசனத்தையும் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிவிட்டு அதை மனப்பாடம் செய்து கொண்டு அதை வந்து திரும்ப அதை தியானிக்கணும். அந்த வார்த்தையை நம்ம வாயினால் அறிக்கை செய்து அதை குறித்து இருதயத்தில் தியானம் பண்ணும்போது ஆண்டவரோட சஞ்சரிப்பதற்கு இதெல்லாம் ஏதுவான காரியங்களாய் நமக்கு மாறும். நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை செய்யல அதை போய் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது தெரிந்த ஆண்டருடைய நாமங்களை சொல்லி ஸ்தோத்திரம் என்று சொல்கிறது நல்லது. பாடல், ஆண்டருடைய நாமத்தை பாடலாக பாடுறது நல்லது. தியானித்த வசனத்தை, நம்மளுக்கு அந்த நாளில் வாசித்த அந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்கிறது, இது எல்லாமே வந்து சஞ்சரிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்கள். இதெல்லாம் பண்ண விடாமல் தடுக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடித்து கொண்டோன்னா அதில் தவிர்த்துட்டு ஆண்டவரோட சஞ்சரிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இந்த காரியங்கள் எல்லாம் தான் நம்ம இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த அதிகாரம் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.